ரீசெண்டா ஒரு டாக்டர் வந்து சிக்கன் அண்ட் மில்க் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்படியே மாற்று கருத்து தெரிவிக்கிற மாதிரி வேற சில டாக்டர்ஸ் எல்லாம் இல்ல அதெல்லாம் கொடுக்கலாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றீங்க? ஒரு அம்மாக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா? குழந்தை வந்து சாப்பிடுறதுதான். அதிலே வந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கூகுள் பண்ணா அது ஒரு மாதிரி சொல்லுவோம். சரி, கூகுள் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பீடியாட்ரிஷியனை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இங்கே வந்து ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ரீசெண்டான பாட்காஸ்ட்க்கு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின், சிக்கன் அண்ட் மில்க் கொடுக்கலாமா வேண்டாமா, அதை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடுறேன். வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, குழந்தை நல மருத்துவர். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. ஒரு குழந்தை வளர்றதுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 1 to 1.5 கிராம் பர் கேஜி ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது ஒரு குழந்தை 10 கிலோ இருக்கானா அவனுக்கு 10 to 15 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதுக்கான பெஸ்ட் சோர்ஸ் சிக்கன் அண்ட் எக்ஸ் தான். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் சிக்கன் கொடுக்கறது பெஸ்ட் தான். மேக் ஷூர் இட் இஸ் ஹோம் குக்டு. இதுவே ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது டீப் ஃப்ரைட் சிக்கன் இல்லைனா வந்துட்டு ஃப்ரோசன் நக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது எப்பயுமே உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ செகண்ட், பால் வந்து ஒரு ஹெல்தி சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு 1 வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு 200 to 300 ml ஆஃப் மில்க்கு மேல கொடுக்க கூடாது. அதுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. 2வது, வயிறு ஈஸியா ஃபுல் ஆகிடுறதால அவங்களுக்கு பசி எடுக்கிற தன்மை கம்மியாயிடும். 3வது, அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க குழந்தைக்கு சிக்கனும் கொடுக்கலாம், பாலும் கொடுக்கலாம், அதுல எந்த கெடுதலும் கிடையாது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.